வணக்கம் நேயர்களே, இது மக்களோடு ஜெயா பிளஸ் பிளஸ். விளம்பர திமுக ஆட்சியில் நாள்தோறும் மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள், இன்னல்களை அலசுவதுடன் தீர்வை நோக்கிய முயற்சியாகவும் களமிறங்கியுள்ளோம் நாங்கள். தற்போது திருச்சி ஸ்ரீரங்கம் தொகுதி மக்கள் உரிய அடிப்படை வசதிகள் ஏதுமின்றி அல்லல் பட்டு வருகின்றனர். மக்கள் சந்திக்கும் இன்னல்கள் மற்றும் அதற்கான தீர்வுகள் குறித்து விரிவாக அலசுள்ளோம். இதற்காக களத்திலிருந்து இணைகிறார் நமது செய்தியாளர் இளவரசன். சாலை வசதி, பாதாள சாக்கடை வசதி என எந்தவித அடிப்படை வசதிகளுமின்றி திருச்சி ஸ்ரீரங்கம் மக்கள் அவதியுற்று வருகின்றனர். இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு களத்தில் இருந்து நேரலையில் இணைகிறார் எமது செய்தியாளர் இளவரசன். இளவரசன், புரட்சி தலைவி அம்மா அவர்கள் நேரடியாக போட்டியிட்டு வெற்றி பெற்ற ஒரு பெருமைக்குரியது ஸ்ரீரங்கம் தொகுதி. அம்மா அவர்கள் ஆட்சியில் இருந்த பொழுது முதலமைச்சரின் சொந்த தொகுதி என்பதன் அடிப்படையில் நட்சத்திர அந்தஸ்து பெற்ற ஒரு தொகுதியான ஸ்ரீரங்கம் பகுதி மக்கள் பல்வேறு அடிப்படை வசதிகள் மட்டுமல்லாமல் அரசின் நலத்திட்டங்களையும் பெற்று நிம்மதியான வாழ்க்கையை வாழ்ந்து வந்தனர். ஆனால் தற்பொழுது விளம்பர திமுக ஆட்சியில் அடிப்படை வசதி கூட இல்லாமல் ஸ்ரீரங்கம் தொகுதி மக்கள் அல்லல் பட்டு வருகின்றனர். அப்பகுதி மக்களுடைய பிரச்சனைகள் என்னென்ன, விரிவாக கள நிலவரங்களை பதிவு பண்ணுங்க. கண்டிப்பாக சிகாமணி, அதாவது ஸ்ரீரங்கம் என்றாலே தமிழகத்தில் யாருக்கும் பொதுமக்கள்ல இருந்து எல்லாத்துக்கும் தெரியாதது இல்லை. அதாவது ஸ்ரீரங்கம் ரெண்டு வகையில் பிரபலமானது. ஒன்று 108 வைணவ தலங்களில் முதன்மையானது பூலோக வைகுண்டம் ஸ்ரீரங்கம். இன்னொன்று 2011 மறைந்த மாண்புமிகு அம்மா அவர்கள் ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதியில் நின்று தான் முதலமைச்சர் ஆனாங்க. இந்த வகையில் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்திய அளவில் இந்த ஸ்ரீரங்கம் தொகுதி சட்டமன்ற தொகுதி இந்தியாவிற்கே முன்னோடியான சட்டமன்ற தொகுதியாக இருந்து பல்வேறு நலத்திட்டங்களை இந்த மக்கள் பார்த்திருக்காங்க, அதனால பயனடைஞ்சிருக்காங்க. அந்த வகையில் ஸ்ரீரங்கம் தொகுதி மிக பிரபலமான தொகுதி. இந்த தொகுதியில் தற்பொழுது விளம்பர திமுக ஆட்சியில் பல்வேறு இன்னலுக்கு பொதுமக்கள் ஆளாகி வருகின்றனர். ஒன்றல்ல இரண்டல்ல. அதாவது தமிழகத்தில் 234 சட்டமன்ற தொகுதியில் இருந்தாலும் ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு 19 என்பது போல என்ற பழமொழிக்கு ஏற்ப தற்பொழுது இந்த ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதியில் இந்த ஸ்ரீரங்கம் நகர் பகுதியில் மட்டும் எண்ணற்ற குறைகள் இருந்துகிட்டு இருக்கு. இது குறித்து மாவட்ட நிர்வாகத்திடமும் ஆட்சியாளர்களிடமும் மக்கள் பிரதிநிதிகளிடம் எடுத்துக்கூறி எவ்வித நடவடிக்கையும் எடுக்க முடியல. இதனால பல்வேறு இன்னலுக்கு ஆளாகி வரும் நிலையில தற்பொழுது நம்ம ஒளிப்பதிவாளர் இந்த பகுதியை காட்சிப்படுத்தி கொண்டிருக்கிறார். அதாவது திருச்சி ஒளிப்பதிவாளர் கணேஷ்குமார் இந்த பகுதியை காட்சிப்படுத்தி கொண்டிருக்கிறார். திருச்சி மாநகராட்சிக்கு சொந்தமான கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் சுமார் 1 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மக்களுடைய வரிப்பணத்தில் கட்டப்பட்ட இந்த சுத்திகரிப்பு நிலையம் எதுக்குன்னா, வடிகால், அதாவது கழிவுநீர் கால்வாயிலிருந்து வர தண்ணியை சுத்திகரித்து மீண்டும் கொள்ளிடம் ஆற்றில் விடுறதுக்கான இந்த 1 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டது தாங்க இந்த இதை தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த 1 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டுள்ள இந்த இது தற்பொழுது 3 வருடங்களுக்கு மேலாக இயங்கல. ஏன் இயங்கலைன்னா, இதை முறையாக பராமரிக்கிறதுக்கான பணியாளர்கள் இல்லை, பராமரிக்கவும் மாநகராட்சியால முடியல. இதனால இந்த திட்டம் அப்படியே கிடக்கு. சரி, இந்த திட்டம் அப்படியே இருக்கிறதுனால என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த ஸ்ரீரங்கத்தை சுற்றி வடக்கு சித்திர வீதி, பல்வேறு சித்திர உத்திர வீதிகள் 4 வீதிகள் இருக்கு. இந்த 4 வீதிகளிலுமே பல்வேறு பகுதிகளிலும், அதாவது பழங்காலத்தில் மன்னர் காலத்தில் இருந்து 7 கோட்டை சுவர் அமைக்கப்பட்டு ஒவ்வொரு பகுதிக்கும் மதில் சுவர் அமைக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு வீட்டுக்கு பின்புறமும் இந்த கழிவுநீர் கால்வாய் அழகாக அமைக்கப்பட்டு அந்த கழிவுநீர் வெளியேற்றும்படி தான் கடந்த காலங்களில் அந்த இருந்தது, அந்த மன்னரோட ஆட்சி காலத்தில். ஆனால் இப்பொழுது அந்த கழிவுநீர் வெளியே சென்றால் அதை சுத்திகரிப்பது தான் இந்த சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கப்பட்டுள்ளது. ஆனால் தற்போது இது இயங்கவில்லை. இதனால் என்ன ஒரு பிரச்சனை என்றால், ஸ்ரீரங்கத்தில் எல்லா பகுதியிலும் இப்போ கொசுக்கள் தொல்லை அதிகமாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்ரீரங்கத்தினுடைய பல்வேறு பகுதியிலிருந்து வர்ற அந்த கழிவுநீர் சாக்கடை அனைத்தும் இந்த சுத்திகரிப்பு நிலையம் செயல்படாததால் இந்த கழிவுநீர்கள் அப்படியே கொள்ளிடம் ஆற்றில் இணைக்கிற மாரி இருக்கு. இதனால கொள்ளிடம் ஆற்றில் இருக்கிற நிறைய கால்நடைகள் மற்றும் இந்த கொள்ளிடம் ஆற்று வழியாக செல்லும் இந்த நீர் அசுத்தமாக இருப்பதால் பல்வேறு தொற்று நோய்க்கு ஆளாகும் நிலையும் ஏற்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் ராமநாதபுரம், இந்த காவேரி மற்றும் கொள்ளிடத்தில் பல்வேறு கூட்டு குடிநீர் திட்டம் செயல்பட்டு இருக்கு. இந்த கூட்டு குடிநீர் திட்டமும் இந்த தொற்று நோய், இந்த அசுத்த நீர் பரவுவதால் இது பல்வேறு இடங்களுக்கு சென்று பல்வேறு மாவட்டங்களில் தொற்று நோயும் ஏற்படுத்தப்படும் அப்படிங்கிற ஒரு அபாயம் இருக்குங்கிறாங்க. இந்த நிலையில நம்ம சொல்றதோட ஸ்ரீரங்கம் நகர நல சங்கத்தினுடைய தலைவர் சுரேஷ் நம்முடைய இருந்திருக்கிறார். அவரிடம் கேட்போம். ஐயா வணக்கம். நீங்களும் பல கட்டமா இப்போ அரசுக்கும் மாநகராட்சிக்கும் பல்வேறு கோரிக்கைகளை வச்சுக்கிட்டு இருக்கீங்க. இந்தியாவிற்கே முன்னோடியாக இருந்த அந்த ஸ்ரீரங்கம் தொகுதியில் எந்த ஒரு திட்டமாக இருந்தாலும் கடந்த காலத்தில் அம்மா ஸ்ரீரங்கத்துக்குமே வருகை தந்து அவங்க நலத்திட்டங்களை இது பண்ணுவாங்க. பல்வேறு ஒவ்வொரு துறையில் ஒரு திட்டமும் முதல்ல ஆரம்பிக்கிற பிள்ளையார் சொல்லி போடுற இடம் ஸ்ரீரங்கமாக இருந்தது. இப்போ கடைசியாக கூட இல்லை. ஏன், உங்களுடைய பிரச்சனை என்ன, அதை பற்றி சொல்லுங்க. இப்போ ஸ்ரீரங்கங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு இந்த 108 வைணவ தலத்தில் முதன்மையானது.
அரங்க மாநகர் என்று மிகவும் சிறப்பித்து சொல்லப்படக்கூடிய ஒரு நகரம். அப்பேற்பட்ட மாநகரம் வந்து அந்த காலத்துல ஆழ்வார்கள் காலத்திலே இது வந்து மாநகரமா மிகச்சிறப்பாக கட்டமைக்கப்பட்டிருந்தது. இன்னைக்கு இதனுடைய அவல நிலையை பார்த்தீங்கன்னாக்க அரசு இயந்திரத்தினுடைய செயல்பாடுகள் இல்லாதனால எல்லா விதத்திலையும் அடிப்படை வசதிகள்லையும் சரி எல்லா விதத்திலையுமே ஒரு சீர்கெட்ட நகரமாக ரொம்ப மோசமான நிலைமையில தான் இருக்கு. பாத்தீங்கன்னா நாங்க வந்து இதுல வந்து இப்ப இந்த கழிவுநீர் மையம் சுத்திகரிப்பு மையம் பத்தி சொன்னாங்க. கழிவுநீரை வந்து இந்த மாதிரி ஆற்றில் விடக்கூடாதுன்னு சொல்லி நாங்க பல வருடங்களாக கோரிக்கை விடுத்து தான் இந்த 1.25 கோடி ரூபாயில இந்த கழிவுநீர் சுத்திகரிப்பு மையத்தை வந்து ஏற்படுத்தியிருக்காங்க. ஆனா சுத்திகரிப்பு மையம் வந்து கொஞ்ச நாள் தான் இயங்கி இருக்கு. அதுக்கப்புறம் அந்த திரும்பி சுத்திகரிப்பு மையமும் செயல்படல. திரும்பியும் பாத்தீங்கன்னா ஆற்று நீர் அந்த கழிவு நீர்ல வந்து டைரக்டா வந்து கொள்ளிடத்துல வந்து கழிவு நீர். இப்ப இதை பார்த்துட்டு வந்து சுற்றுச்சூழல் இதுல வந்து பாத்தீங்கன்னாக்க நம்மளுடைய சுற்றுச்சூழல் துறைக்குன்னு இருக்கக்கூடிய அமைப்புகளோ இல்ல வந்து இப்ப மாநகராட்சி நிர்வாகம் இந்த திட்டத்தை அமல்படுத்தினது வந்து திருச்சிராப்பள்ளி மாநகராட்சி மாவட்ட நிர்வாகமோ அப்ப எதுக்கோசம் தான் இவங்க எல்லாம் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது. அப்ப நம்மளுடைய வரி பணத்துல திட்டங்களும் தீட்டப்பட்டு அதை வந்து செயல்படுத்துறத வந்து ஸ்ட்ரீம்லைன் பண்றதுக்கு நமக்கு வந்து திரும்பி கேட்கறோம். நாங்க வந்து இதை செய்யுங்கன்னு சொல்லி கேட்கறோம். அதுவும் இல்ல மாவட்ட நிர்வாகம் மொத்தமா பார்த்தா செயல்படாம தான் இருக்கு. இப்ப புதுசா பாத்தீங்கன்னாக்க நிறைய 65 வார்டு திருச்சிராப்பள்ளி மாநகராட்சியில 65 வார்டை வந்து 100 வார்டு ஆக்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுல வந்து பல கிராமங்கள்ல இதுக்கு எதிர்ப்பு கிளம்பி இருக்கு. அதுல பாத்தீங்கன்னாக்க நிறைய வயல்வெளி இருக்கக்கூடிய கிராமங்கள் எல்லாம் வந்து மாநகராட்சியில சேர்க்கிறோம் அப்படிங்கிறாங்க. நாங்க எங்களுடைய கேள்வி என்னன்னா இருக்கக்கூடிய 65 வார்டு திருச்சிராப்பள்ளி மாநகராட்சியை வந்து உங்களால மேனேஜ் பண்ண முடியல. இதுலயே சாக்கடை அடிப்படை வசதிகள் கழிவு நீரோ இல்ல மின் விளக்குகளோ சாலைகளோ இது மாதிரி இந்த அடிப்படை வசதிகளை கூட இவங்களால செஞ்சு தர முடியல. அப்படி இருக்கும்போது 65 வார்டை வந்து இந்த அரசு வந்து 100 வார்டாக்கி வந்து என்ன பண்ண போறோம் நம்ம வந்து அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது. அதனால ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது இது அனைத்திற்கும் காரணம் வந்து பாத்தீங்கன்னாக்க மாவட்ட நிர்வாகம் செயலிழந்து விட்டது. ஆட்சியாளர்கள் இதை பற்றி ஸ்ரீரங்கத்துக்குன்னு வந்து இப்ப சமயபுரத்துக்கு பாத்தீங்கன்னாக்க நிறைய நிதி ஒதுக்கீடுகள்லாம் ஒதுக்கி இந்த பக்தர்களுக்கான அடிப்படை வசதிகள் உள்கட்டமை வசதிகள்லாம் நிறைய பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது ஸ்ரீரங்கத்துல எதுவுமே கிடையாது. ரொம்ப ஒரு மோசமான நிலைமையில தான் இருக்கு. ஆட்சியாளர்களும் இதை வந்து கண்டுக்கிறது கிடையாது. இதெல்லாம் வந்து இப்ப பாத்தீங்கன்னா இந்த கழிவுநீர் சுத்திகரிப்பு மையமோ பல பிரச்சனைகள் இங்க இருக்கு. இப்ப இந்த கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தை பத்தி நீங்க சொல்றீங்க. அதே சமயத்துல நகர்நல சங்கத்தின் சார்பா பல்வேறு புகார்கள் வந்து மாநகராட்சி குறைதீர்க்கும் கூட்டத்திலையும் சரி அதே போல மனுநீதி நீங்க கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அப்படி கொடுத்துட்டு இருக்க நிலையில வந்து இந்த சுத்திகரிப்பு நிலையம் இல்லாம வேற என்ன பிரச்சனை என்னன்னா 108 வைணவ தலங்க முதன்மையானதா இருக்கிறது வந்து ஸ்ரீரங்கம் கோயில். அந்த கோயில்ல இருந்து உண்டியல் கணக்கே நிறைய வருது. வெளிநாடு மட்டுமல்ல இந்தியாவின் பல்வேறு மாநிலங்கள்ல இருந்து வெளிநாட்டுல இருந்து சுற்றுலா பயணிகள் வராங்க. ஏன்னா இந்த ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற நம்பெருமாளை பார்ப்பது மட்டுமில்லாமல் இந்த ஸ்ரீரங்கத்தினுடைய ஒவ்வொரு கட்டிடக்கலை அதாவது தமிழர்களுடைய பாரம்பரியத்திற்கான அந்த கட்டிடக்கலை இருக்கு. அந்த வகையில் பார்க்கிறது நிறைய வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் வராங்க. அப்படி வர்றப்ப அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் இல்ல. அதை பத்தி இங்க என்னென்ன அடிப்படை வசதிகள் இந்த பேருந்து சுற்றுலா பயணிகள் வரதுக்கு அடிப்படை வசதிகள் என்ன இருக்கு அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. யாத்திரிகளுக்கு வந்து பேருந்து நிலையம் வேணும்னு சொல்லி பல வருடங்களா கேட்டுட்டு இருக்கோம். இதுல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தடையும் மாநகராட்சியில பட்ஜெட் போடும் பாத்தீங்கன்னா அமைக்கப்படும் சுற்றுலா அப்படின்னு சொல்றாங்க. எதுக்கு அந்த மாதிரி சொல்றாங்க? நாங்க பல வருஷமா கேட்டுட்டு இருக்கோம். நிறைய இடங்களும் இருக்கு. மாநகராட்சிக்கு சொந்தமான இடங்களோ அறநிலையத்துறைக்கு சொந்தமான இடங்களோ இருக்கு. அதுக்கு இதுவரைக்கும் எந்த விதமான முக்கியத்துவமே அளிக்கப்படவில்லை. அப்படி இருக்கும்போது யாத்திரிகள் வெளி மாநிலத்திலிருந்து வராங்க. அந்த யாத்திரிகள்கிட்ட நம்ம வருமானத்தை மட்டும் வாங்கிக்கிறோம். அவங்க வரதுனால நம்ம தமிழக அரசுக்கு நிறைய வருமானம் வருது. இந்து சமய அறநிலையத்துறைக்கும் வருமானம் வருது. ஆனா வர்ற வருமானத்தை மட்டும் ஒரு பக்கம் வாங்குறமே ஒழிய அவங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் செய்யறதில்ல. இதனால உள்ளூர்லயும் வந்து அந்த பேருந்துகள்லாம் வந்து வர்றதுனால வந்து நிறைய வந்து போக்குவரத்து பிரச்சனைகளும் ஏற்படுது. அதெல்லாம் வந்து இது வரைக்கும் நாங்கள் கேட்டுட்டு தான் இருக்கோம். அதில் எந்த விதமான ஒரு டெவலப்மெண்ட்டுமே இல்லை. அப்படிதான் இருக்கு. ஐயா, இப்ப அது மட்டும் இல்லாம ஸ்ரீரங்கம் பொறுத்தவரை சாதாரண இல்லை. இப்ப இந்த வருஷத்துல வந்து பிரதமர் மோடி கூட அந்த ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு வந்துட்டு போனாங்க, ஜனாதிபதி வந்துட்டு போனாங்க. இவ்வளவு தூரம் இருந்து அப்போதைக்கு வந்து இந்த விளம்பர அரசு வந்து ஸ்ரீரங்கத்தை வந்து பெருசா இருக்கிற மாதிரி காமிச்சுக்கிறாங்களே தவிர அடிப்படை வசதிகள் குறிப்பா இல்ல. குறிப்பா சொல்ல போனோம்னா நீங்க சொன்ன மாதிரி இப்ப சுற்றுலா பயணிகளுக்கு இந்த அடிப்படை வசதி இல்லை. அதே போல இந்த மக்களுக்கான அடிப்படை வசதி என்ன தேவைங்கிறத சுருக்கமா சொல்லுங்க. மக்களுக்கான அடிப்படை தேவை பாத்தீங்கன்னாக்க சாலைகள்லாம் வந்து இப்போ பஞ்சக்கர ரோடு இருக்கு. அந்த ரோட்ல தான் எல்லாருமே பயணிக்கிறோம். அதுல வந்து நிறைய இடத்துல மண் சரிவு இருக்கு. இதனால வந்து பாதசாரிகள் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. ஆக்சிடென்ட்டும் நிறைய இருக்கு. வந்து அந்த மாதிரி இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா நாங்க வந்து வடக்கு வாசல்ல இருந்து நொச்சியம் வரைக்கும் ஒரு தடுப்பணையின் கூடிய தரைப்பாலத்தை பல வருடங்களா கேட்டுட்டு இருக்கோம். திட்ட அறிக்கையெல்லாம் வந்து தயாரிக்கப்பட்டு எல்லாமே வந்து முடிஞ்ச நிலையிலையும் கூட அதற்கான எந்த விதமான முன்னேற்றமும் இல்லை. இப்ப பாத்தீங்கன்னா கொள்ளிடத்துல வெள்ளக்காலங்கள்ல கொள்ளிடத்துல பல லட்சம் கண்ணாடி வந்து கொள்ளிடத்துல போய் ஆத்துல இதுல கலந்துருக்கு.
ஆனால் அது குறித்து எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை. இப்போ இந்த நிலைமை இப்படியே தொடர்ந்தால் நாங்கள் ஸ்ரீரங்கம் நகராட்சி சங்கம் சார்பாக இது போன்ற பிரச்சனைகளுக்கு பொதுநல வழக்கு தொடர்வதை தவிர வேறு வழி இல்லை. ஏன்னா நாங்கள் வேற ஏதோ நீதிமன்றத்தை இதை அணுகி தான் நாங்கள் தீர்வு காண முடியும் என்று நினைக்கிறோம். தொடர்ந்து உங்களுடைய கருத்துக்களை சொன்னீங்க. அதாவது சிகாமணி, ஸ்ரீரங்கத்தை பொறுத்தவரை நம்ம ஏற்கனவே கூறியது போல ஸ்ரீரங்கம்னா ஒரு பிரம்மாண்டம். கடந்த 10 ஆண்டு கால அதிமுக ஆட்சியில் அம்மாவுடைய தொகுதியாக இருந்த இந்த இதில் ஒவ்வொரு மக்களுக்கும் ஒவ்வொரு நலத்திட்ட கண்டிப்பாக சேர்ந்திருக்கும். அந்த வகையில் இந்த ஸ்ரீரங்கம் தொகுதியில் இப்பொழுது நலத்திட்ட உதவிகளும் கிடையாது, அடிப்படை வசதிகளும் கிடையாது. அடிப்படை வசதிகள் இல்லை என்றாலும் பரவாயில்ல, அதனால் தொற்று நோய் உருவாகும் நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் இந்த 4 ஆண்டுகளாக திமுக ஆட்சியில் பல்வேறு நலத்திட்டங்கள் செயல்படுத்துறதா சொல்லிட்டு இருக்கிற இந்த ஸ்ரீரங்கத்தில் மாவட்ட நிர்வாகமும் சரி, 2 அமைச்சர் இருக்கிற இந்த திருச்சி மாவட்டத்தில் ஏன் ஸ்ரீரங்கத்துக்கு இந்த பாரபட்சம்? பொதுமக்களுடைய உங்களோட கருத்து என்ன? அவங்க மயக்க மருந்தை ஜாஸ்தி குடிச்சிட்டதுனால இன்னும் யாருமே எந்திரிக்கல. அமைச்சர்ல இருந்து, மாவட்ட ஆட்சியர்ல இருந்து, மாநகராட்சி ஆணையர்ல இருந்து எல்லாம் தூங்கிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஏங்க, இது மொத்தமே ஒரு 10 கிலோமீட்டர். இந்த 10 கிலோமீட்டர் கூட இந்த அதிகாரிகளால சுத்தி வர முடியலன்னா உங்களுக்கு எல்லாம் எது காரு? உங்களுக்கு என்ன சைக்கிளை கொடுத்து வதக்குன்னு மிதிக்க சொல்றாங்களா? எடுத்தா காரு தான். குயிங் 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 குயின்னு உங்களை கண்டா 1000 பேர் அலறிட்டு வழி விடுறான். சுத்தி பாருங்க, ஊரை சுத்தி பாருங்க. இந்த ஒரு சின்ன பேரூராட்சியை நிர்வாகம் பண்ண முடியாதவங்க எல்லாம் மாநகராட்சி ஆணையர், மாவட்ட ஆட்சித்தலைவர்னு போட்டுக்கிறீங்க. இதென்ன மாநகராட்சி? அது மாநகராட்சிக்கு உண்டான அந்தஸ்து ஏதாவது இருக்கா? இதுக்கும் இத்தனைக்கும் பாத்தீங்கன்னா மாநகராட்சியை நிர்வாகம் பண்ணக்கூடிய மந்திரி இந்த ஊர்ல இருக்கிறார். அவர் இந்த ஊர்ல சுத்தாத சந்து இல்ல, போகாத ஏரியா இல்ல. என்னடா இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அவரு திட்டுறாரா? இல்ல அவரும் சரி, ஏன் நம்மளும் கண்டுக்காம போயிடும், நமக்கும் வயசாயிடுச்சு, இனிமே அடுத்த நாளா மந்திரி ஆகிறோமோ இல்லையோன்னு தெரியல, நம்ம எது கேள்வியை கேட்டு நம்ம ஏன் பிரச்சனையை உண்டு பண்ணிக்கோன்னு நினைக்கிறாரா? சுத்தி சுத்தி வர்றாரு கல்வி அமைச்சர். அவர் கல்வி நிலையங்களை தவிர மற்ற எந்த இடத்தையும் பார்க்க மாட்டாரா? கல்வி தான் சுமாரா இருக்குன்னா மற்ற இடங்களா கொஞ்சம் நல்லா இருக்கணும்ல. எந்த இடத்தை பார்த்தாலும் அதுல ஒரு இக்கு தான். நோய் நாடி நோய் முதல் நாடிங்கிறது மாதிரி முதல்ல நோயாளிக்கு டானிக் கொடுத்தா போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க, அல்லது பெயிண்ட் அடிச்சுட்டா போதும்னு நினைக்கிறாங்க. நோயாளிக்கு முதல்ல ஆன்டிபயோட்டிக்கை கொடுங்க. இந்த ஊர் நல்லா இருக்கிறதுக்கு முதல்ல ஏற்பாடு பண்ணுங்க. சாக்கடை எல்லாம் ஏதாவது ஓடுதா? ஆனா உன்னா பாதாள சாக்கடையை தோண்டிட்டு அந்த மேனுவல் கோல் அதை திறக்கிறதுக்கு நாங்க 10 நாள் போராடணும். நண்பர் சுரேஷ் சொன்னது மாதிரி திறக்கிறதுக்கும் 10 நாள் போராடணும். திருப்பி அதை மூடிடுங்க, யாராவது உளுந்துட போறாங்கட்டு அதுக்கு ஒரு 15 நாள் போராடணும். நீங்க வாங்குற சம்பளத்துக்காவது வேலை செய்யுங்க அதிகாரிகள்லாம். ஏன்னா நீங்க ஏசி, டிசி, ஓசி, பிசின்னு என்னென்னமோ சியா வச்சுக்கிறீங்க. நீங்க மட்டும்தான் ஏசியில இருக்கிறீங்க. உங்களை நம்பி ஓட்டு போட்ட மக்களும் சரி, எல்லாருமே சரி, இந்த பாருங்க வெயில்ல தான் காத்துக்கிட்டு இருக்கிறது மாதிரி இருக்கு. இந்த ஊர்ல நலத்திட்டம்னு என்ன செஞ்சிருக்கிறீங்க? இந்த அம்மா முதல்வராக இருந்தப்ப செஞ்சுட்டு போன திட்டங்கள் அதோட முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அந்த சட்டி வெறும் சட்டியா தான் இருக்கு. நீங்க ஏதோ அரிசியை போடுவீங்க, தண்ணியை ஊத்துவீங்க, அதை எங்களுக்கு சாதம் போடலாம் கஞ்சியாவது காய்ச்சி கொடுப்பீங்கன்னு பார்த்தா கடைசியில் வெறுஞ்சட்டியை தான் காமிச்சிட்டு போறீங்க. இதுக்கு தான் உங்களுக்கு ஓட்டு போட்டாங்களா? ஐயோ, அவங்க வேணா இவங்களுக்கு அள்ளி கொட்டி சாச்சா இவங்க அப்படியே மட்டைக்கு 4 கீத்தா கிழிச்சு போடுவாங்கன்னு பார்த்தா அதே தான் நீங்களும் பண்றீங்க. இது என்ன? எதுக்கு இந்த அரசாங்கம் இல்லையா என்னன்னே தெரியல. இதுல 65 இவங்களால கிழிக்க முடியல, 100 வாரண்ட் ஆக்குறாங்களாம். எல்லாம் பணம் பணம் பணம். ஸ்ரீரங்கத்தில் நாங்கள் பஸ் ஸ்டாண்டு வேணும்னு கேட்டோம்யா. ஆனால் பஸ் ஸ்டாண்டுக்குள்ள 150 கடை வேணும்னு கேட்டோமா? தோட்டத்தில் பாதி கிணறுங்கிறது மாதிரி அந்த பஸ் ஸ்டாண்டில் 3/4 கடை. இவன் நேராக எவனாவது ஒரு டிரைவர் தனியார் வண்டியோ அல்லது அரசு வண்டியோ நேராக போதையில் வண்டியை ஓட்டினா நேராக கடைக்குள்ள உள்ள விட்டுருவான். உடனே அதை பரபரப்பா கடைக்குள் பேருந்து புகுந்தது இது மாதிரி செய்தி வரணும். அப்படி பிரேக் பிடிக்க முடியல, நேராக பிடிச்சோன்னா நேராக அந்த ஜிஹெச்சுக்குள்ள விட்டுருவான். ஸ்ரீரங்கம் ஜிஹெச்சுக்குள்ள விட்டுட்டு அங்கே ஒரு 10 பேரை காலி பண்ணிட்டு அவனு போய் படுத்துக்க வேண்டியதுதான். நீங்க தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிற பல கருத்துக்கள்ல முக்கியமான ஒரு சில கருத்து, அதாவது கடந்த அம்மா ஆட்சியில் தொடங்கப்பட்ட திட்டங்கள் தான் இது வரல இருக்கு. இப்ப நாம நின்றுகிட்டு இருக்க இடம் யாத்ரிகா நிவாஸ்ங்கிற பகுதியில் கொள்ளிடக்கரையா இருக்கும். இந்த இடத்துல யாத்ரிகா நிவாஸ், அதாவது ஸ்ரீரங்கம் கோயிலில் 1000 பேர் தங்குறதுக்கான திருப்பதியில் எப்படி இருக்குமோ அது மாதிரி கட்டிருக்காங்க. அது அம்மாவுடைய திட்டம். அதே போல இந்த சைடு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா விளையாட்டு அரங்கம். அதுக்கு அடுத்து தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியத்தில் இருந்து ஸ்ரீரங்கத்தில் இந்த சாலை ஓரமா இருந்த ஏழை எளிய மக்களுக்கு குடிசை மாற்று வாரியம் கட்டிருக்காங்க. அதற்கு அடுத்து கொள்ளிடத்தில் மிகப்பெரிய சென்னையில் எப்படி ஒரு மேம்பாலம் நேப்பியார் மேம்பாலம் இருக்கோ அது போல ஒரு மேம்பாலம் கட்டிருக்காங்க. இப்ப நான் நின்றுகிட்டு இருக்க இடத்த சுத்தியே 5 சைடுமே அம்மாவுடைய திட்டங்கள் இன்னும் பேர் சொல்லிக்கிட்டு இருக்கு. ஆனால் ஸ்ரீரங்கத்தில் ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபத்தில் பல்வேறு புரோகிதர்கள் வெளிநாட்டுக்காரங்க தர்ப்பணம் பண்றதுக்காக அங்க வருவாங்க. அவங்க நம்பெருமாளை ஸ்ரீரங்கம் கோயில் தரிசனம் பண்ணோம்னா அந்த வெயில நடந்து வரக்கூடாது என்பதற்காக சாலை ஓரம் கூரையுடன் கூடிய நடைமேடை அமைக்கப்பட்டது புரட்சித் தலைவர் அம்மா அவர்களுடைய ஆட்சி காலத்தில்.
ஆனால் இப்பொழுது வந்து அந்த நடைமேடை வந்து அந்தந்த பகுதியில் இருக்கிற வணிகர்கள் வந்து கடையை வந்து அந்த பாதசாரிகள் வந்து அதை ஆக்கிரமிச்சிருக்காங்க. இதனால வந்து அந்த பகுதியில் பக்தர்கள் வராமல் அங்கே வழக்கம் போல சாலையில் தான் வராங்க. இது போன்ற பல்வேறு திட்டங்கள் வந்து இருக்க இல்லாத நிலையில வந்து உங்களுடைய கடைசியா வந்து இந்த ஸ்ரீரங்கம் தொகுதியில் இப்போ 4 வருடமா திமுக ஆட்சியில் வந்து என்னதான் பண்ணிருக்காங்க, என்னதான் உங்களுக்கு பண்ணணும் அப்படிங்கிறத சுருக்கமாக சொல்லுங்க. நான் வேணா ஒரு கிலோ சூடம் வாங்கி தரேன். இங்க வந்து இப்ப இந்த எம்எல்ஏ இங்க லோக்கல்ல வந்தவர் நான் நலத்திட்டத்தை பண்ணிட்டேன்னு சத்தியம் பண்ணிட்டுங்க, நான் அந்த ஊரை விட்டே காலி பண்ணி போயிடுறேன். எந்த திட்டமும் பண்ணல. முதல்ல இங்க வந்து பஸ் ஸ்டாண்டுங்கிறது அது ரொம்ப சிரமமான ஒரு இடத்துல அமைக்கிறாங்க. ரைட்டு, அமைஞ்சு போச்சு. இதுதான் வாழ்க்கையை நம்ம ஏத்துக்கிட்டது மாதிரி அமைஞ்சு போச்சு. அதை ஏத்துக்கிட்டு போலான்னாலும் அந்த வணிக வளாகம் அவ்வளவு பெரிய வணிக வளாகம் தேவையில்லை. அதே மாதிரி இந்த அடிமனை பிரச்சனைங்கிறது இந்த வாழ்வாதார பிரச்சனை இந்த ஸ்ரீரங்கத்தில் மிக முக்கியமான பிரச்சனை. அந்த பிரச்சனையை வந்து ஒவ்வொருத்தரும் செஞ்சு தரேன்னு சொல்லிட்டு சும்மா சீனை காமிச்சிட்டு போயிடுறாங்க. இந்த தடவை இந்த விஷயத்தை நீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகு நிச்சயமா இந்த அரசு செஞ்சு கொடுக்கணும். நாங்க இதுவரையும் கோரிக்கையா வச்சோம். இனிமே நாங்க பிச்சை எடுக்கிறோம். தயவு செஞ்சு எங்க சொத்தை எங்களுக்கே விட்டு கொடுங்கன்னு பிச்சையா தான் கேட்கணும் போல இருக்கு. ஏன்னா கோரிக்கை வச்சு இந்த அரசாங்கத்தில் பயன் இல்லை, பிச்சையை எடுத்துடுறோம். அடிமனை பிரச்சனை தான் ஞாபகம் வருது. ஸ்ரீரங்கத்தை பொறுத்தவரையில் இருக்கிற எல்லாமே வந்து இந்த அடிமனை பிரச்சனை தான். எல்லாருடைய வீடும் வந்து 100 ஆண்டுகளுக்கு மேல பழமையானது, 500 ஆண்டுகள் பழமையாக அவங்க முன்னோர்கள் வச்சிருந்தாங்க. அந்த வகையில் இந்த அடிமனை பிரச்சனைக்கு வந்து கடந்த சட்டமன்ற தேர்தல் போது நேரு அமைச்சர், இப்ப இருக்கிற அமைச்சர் நேரு வந்து அவரே நேரா வந்து பட்டர்கள் மற்றும் முக்கியமான பொதுமக்கள் எல்லாம் சந்திச்சு இந்த அடிமனை பிரச்சனை எங்க ஆட்சி வந்தா உரிய தீர்வு காணணும்னு சொன்னாங்க. இந்த நிலையில் வந்து இதுவரையிலும் தீர்வு காணலங்கிறீங்க. இதுக்கு அடுத்த கட்ட மக்களோட நிலைப்பாடு என்ன? அடுத்த கட்ட நிலைப்பாடு வந்து நீதிமன்றத்தை நாடுறது தான். நீதிமன்றத்தை நாடி மிகப்பெரிய போராட்டத்தை இந்த பகுதியில் உள்ள மக்கள் சந்திக்க இருக்கிறாங்க. நிச்சயமா அதுக்குள்ள அந்த மாதிரி ஒரு துர்பாக்கியமான நிலையை இந்த ஸ்ரீரங்க வாழ் மக்களுக்கு இந்த அரசாங்கம் அந்த மாதிரி ஒரு சிரமத்தை ஏற்படுத்தான்னு நினைக்கிறோம். அப்படி இருந்தா கூட உச்ச நீதிமன்றம் வரையும் போய் அந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு இங்க உள்ளவங்க தயாரா இருக்காங்க. மிக்க நன்றி. இறுதியா ஒருத்தர் கேட்போம். அதாவது நிறைய பேர் வந்து பொதுமக்கள் சமூக ஆர்வலர்கள் சொன்னாங்க. இப்ப ஸ்ரீரங்கம் பகுதியினுடைய பொதுமக்கள் ஒருவர் இருக்காரு. ஐயா, இப்ப உங்க வீட்டை சுத்தி என்ன பிரச்சனை இருக்கு? சுருக்கமா சொல்லுங்க. எதனால இந்த கழிவுநீர் போவதனால என்னென்ன பிரச்சனை இருக்கு? 80 ஆண்டுகளுக்கு முன்னால முனிசிபாலிட்டி ஆரம்பிக்கிறதுக்கு முன்பே இந்த திருவரங்கம் பகுதியிலே உத்தர வீதி, சித்திர வீதி மற்றும் பல பகுதிகளில் கழிவுநீர் கால்வாய் வடிகால் அந்த அமைப்பு காலடி அகலமும் 1 அடி ஆழமும் உள்ள சாக்கடை கட்டமைப்பு ஏற்படுத்தப்பட்டது. ஆனால் இன்று இந்த திருவரங்கம் பகுதியிலே அத்தனை தெருக்களிலுமே அடுக்குமாடி குடியிருப்புகள், அன்று இருந்த மக்கள் தொகைக்கு ஏற்படுத்தப்பட்ட அந்த கட்டமைப்பு பத்தாமல் இன்று அடுக்குமாடி குடியிருப்புகள் அதிகமாக வந்திருப்பதாலும் மற்றும் நிறுவனங்கள், ஹோட்டல் மற்றும் குடியிருப்பு தங்குவதற்கான லாட்ஜ் என்று சொல்லப்படக்கூடிய தங்குமறை விடுதிகள் அதிகப்பட்டதனால், இங்கு அதிகமாக மக்கள் வருவதனால் அந்த பழைய கட்டமைப்புகள் பத்தாமலும் கழிவுநீர் கால்வாய்கள் அடைபட்டு அந்த ஏற்பாடு மிகவும் சீரழிந்து இப்பொழுது சுகாதார கேட்டினை உண்டாக்கி கொண்டிருக்கின்றது. ஓகே, அதாவது இவர்கள் சொல்வது போல வந்து அந்த ஸ்ரீரங்கத்தில் வந்து இருந்த மக்கள் இல்லாமல் தற்பொழுது வணிக கட்டிடங்கள் நிறைய வந்ததுனால பல்வேறு கழிவுநீர் கால்வாய் வந்து தேங்கி இருக்கிறதுனால சுகாதார கேடு நடந்து கொண்டது. இப்படி ஸ்ரீரங்கம் நகரில் இருக்கிறவங்க தான் இப்போ பேசினாங்க நம்மள்கிட்ட. இது இல்லாமல் ஸ்ரீரங்கம் தொகுதி எடுத்துக்கிட்டோம்னா பல்வேறு பிரச்சனை இருக்கு. ஏற்கனவே கூறியது போல இப்பொழுது 65 வார்டாக இருக்கும் திருச்சி மாநகராட்சி 100 வார்டாக வந்தால் ஸ்ரீரங்கம் தொகுதி உட்பட்ட 10க்கும் மேற்பட்ட கிராமங்கள் வந்து திருச்சி மாநகராட்சி இணைக்கப்பட உள்ளது. அப்படி இணைக்கப்பட்டால் அந்த கிராம ஊராட்சிகள் வந்து 100 நாள் வேலை திட்டம் பறிபோகும். அவர்களுடைய வீட்டு வரி, தண்ணீர் வரி உயர்வு அதிகமாக இருக்கும். ஆனால் அவர்களுடைய அடிப்படை வசதிகள் எதுவுமே இருக்காது. ஏற்கனவே திருச்சி மாநகராட்சியில் இருக்க இவர்கள் ஸ்ரீரங்கத்தில் இருக்க இவர்களுக்கு வந்து எந்த விதமான பயன்பாடும் இல்லாத நிலையில திரும்பி இந்த ஊராட்சிகளை சேர்த்தால் அவர்களுக்கு என்ன அடிப்படை வசதி செய்ய முடியும் தான் என்பது கேள்வியாக உள்ளது. விளம்பர அரசு இனிமேலாவது வந்து ஸ்ரீரங்கம் தொகுதி மக்களுக்கு அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்க வேண்டும் என்பதுதான் இந்த ஜெயா பிளேஸ் தொகுதி தொலைக்காட்சியின் வாயிலாக இந்த மக்கள் வந்து கேட்டிருக்காங்க. அவர்களுடைய எண்ணம், அவருடைய கோரிக்கை நிறைவேறுமா என்பதுதான் இப்பொழுது அடுத்த கட்ட எதிர்பார்ப்பாக உள்ளது. சிகாமணி, ஸ்ரீரங்கம் தொகுதி மக்களின் பிரச்சனைகளை வெளிச்சம் போட்டு காட்டியதற்கு நன்றி இளவரசன். இன்றைய மக்களோடு ஜெயா பிளஸ் நிகழ்ச்சியில்
அதாவது அம்மா அவர்கள் ஆட்சியில் இருந்தபோது தொடர்ச்சியாக இந்தியாவிலேயே தூய்மையான நகரங்கள் பட்டியலில் தொடர்ந்து முன்னிலை வகித்த திருச்சி மாநகரத்தின் ஸ்ரீரங்கம் தொகுதி மக்கள் தற்போது இந்த கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் செயல்படாததன் காரணமாக கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளாக இந்த கழிவுநீர் சுத்திகரிப்பு ஆலயம் செயல்படாததால் தற்பொழுது கொள்ளிடமாடு அடுத்த கூவம் என்று அழைக்கப்படக்கூடிய அளவிற்கு கழிவுநீர் கலந்து மோசமாகி கொண்டிருக்கிறதாக மக்கள் சொல்லியிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இதன் காரணமாக கொசு உற்பத்தியால் நிறைய நோய்வாய்ப்படுவதற்கான வாய்ப்புகளும் ஏற்பட்டிருக்கிறது. அதேபோல் கொள்ளிடத்திலிருந்து நொச்சியம் செல்வதற்கான தரைப்பாலம் வேண்டும் என்று பல நாட்களாக கோரிக்கை வைத்தும் செவிடன் காதில் ஊதிய சங்கு போல இந்த விளம்பர திமுக அரசு கண்டும் காணாமல் இருப்பதாகவும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டு வைத்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் உலக புகழ்பெற்ற ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் சாமி கோயிலுக்கு ஏராளமான பக்தர்கள் வருகை தரக்கூடிய சூழலில் அங்கு இருக்கக்கூடிய சாலை வசதியும் முறையாக இல்லை என்றும் அங்கு வரக்கூடிய வாகன ஓட்டிகளின் வாகனங்களுக்காக தனியாக வாகன நிறுத்தமிடம் வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். அது மட்டுமின்றி 2 அமைச்சர்கள் இருக்கக்கூடிய இந்த தொகுதியை கண்டுகொள்ளாதது ஏன் என மக்கள் பல்வேறு கேள்விகளை முன்வைத்திருக்கிறார்கள். இதற்கு ஆட்சியாளர்கள் பதிலளிக்கக்கூடிய இடத்தில் இருக்கிறார்கள். இந்த மக்கள் பிரச்சனைகளை நாள்தோறும் பொதுவெளியில் எடுத்து காட்டுவதே மக்களோடு ஜெயா பிளஸ். நாளைய மக்களோடு ஜெயா பிளஸ் நிகழ்ச்சியில் மற்றொரு மக்கள் பிரச்சனையோடு சந்திக்கலாம்.